இப்போ இந்த பெரும்பாவத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கருத்து. பெரும்பாவம்னா என்ன என்று குறிப்பிடுறதுல ஒரு கூட்டம் பெரும்பாவம் சிறுபாவம் எதுவுமே கிடையாதுங்க. அல்லாஹ் தடுத்த ஒன்னொன்னு பெரும்பாவம் தாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்த ஒன்னொன்றுமே பெரும்பாவம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் ஏற்றமானது கிடையாது. புரியுதா? இன்னும் நிறைய விளக்கம் சொல்றாங்க. இப்போ நம்ம அது உள்ளுக்குள்ளார போய் எல்லாத்தையும் நம்ம தேட வேண்டியதில்லை. எது அறிஞர்களிடத்துல, அதாவது சஹாபாக்கள், தாபிஈன்கள், சலஃபுகளிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தோ, எதற்கு குர்ஆன் ஹதீஸினுடைய நேரடி வாசகங்கள் சப்போர்ட் செய்தோ அந்த கருத்தை மட்டும் நம்ம பார்த்துருவோம். அந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத் எந்தெந்த பாவத்தை பற்றி அதற்கு உலகத்திலோ அல்லது மறுமையிலோ தண்டனையை அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அல்லது அல்லாஹ்வுடைய கோபம் அதற்கு உண்டு, அல்லாஹ்வுடைய சாபம் அதை செய்தவர்கள் மீது இறங்குகிறது, இப்படியாக எச்சரிக்கை செய்யப்பட்டது எல்லாமே பெரும்பாவத்தில் வந்துடும். புரிஞ்சுச்சா? அப்ப எந்த பாவத்துக்கு தண்டனை உண்டோ, இப்ப ஜினா செஞ்சுட்டான் தண்டனை இருக்கு, திருடிட்டான் தண்டனை இருக்கு, குடிச்சிட்டான் தண்டனை இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு பத்தினியான ஒரு பெண்ணின் மீது அவன் பழி சுமத்திட்டான் தண்டனை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப இந்த மாதிரி தண்டனைகள் முடிவு செய்யப்பட்ட பாவங்கள் அதுவும் எதுல வரும்? பெரும்பாவத்தில் வரும். அது போக எந்தெந்த பாவத்தை எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்லயோ அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லயோ சொல்லும் பொழுது இப்படி செய்பவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, உதாரணத்துக்கு லஞ்சம் கொடுப்பவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, லஞ்சம் வாங்கக்கூடியவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, வட்டி வாங்கக்கூடியவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, வட்டி கொடுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சாபம் அல்லது அல்லாஹ்வுடைய கோபம், புரியுதா, அதோட சேர்த்து சொல்லப்பட்ட பாவங்கள் எல்லாமே பெரும்பாவத்தில் வரும். அது போக மற்றதெல்லாம் சிறுபாவத்தில் வந்துடும். அப்ப தண்டனைகள் அறிவிக்கப்பட்ட பாவங்களும் பெரும்பாவத்தில் வந்துடும். லஅனத் அல்லாஹ்வுடைய சாபம் என்று அச்சுறுத்தப்பட்ட பாவங்களும் பெரும்பாவத்தில் வரும். கதப் அல்லாஹ்வுடைய கோபம் அதை கொண்டு அச்சுறுத்தப்பட்ட பாவங்களும் பெரும்பாவத்தில் வரும். அது போக மற்றது எல்லாமே சிறு பாவங்கள்ல வரும். புரியுதுங்களா?